இந்த விஷ்ணுமாயாவிடம் வந்த எவரும் வெறுங்கையோடு சென்றதாய் சரித்திரம் இல்லை. விஷ்ணுமாயாவுக்கு பேரலட்சுமி மதுரையை ஆளும் பாண்டிய நாட்டு அரசி மீனாட்சி மரி ஸ்ரீமடத்தின் அரசியாக இந்த லட்சுமிய சொல்லலாம். அம்பா நீ இறங்கா ஏனில் புகழ் ஏது விஷ்ணுமாயாவுக்கு இந்த சுவாமி சிவபுத்திரன் என்று அறியப்படுகிறார். சிவபுத்திரன். இந்த விஷ்ணுமாயாவிடம் வந்த எவரும் வெறுங்கையோடு சென்றதாய் சரித்திரம் இல்லை. இந்த சுவாமி கேரளாவில் ஒரு 100 கோயில் இருக்கும். தமிழ்நாட்டில் இது மட்டும்தான், ஸ்ரீமடம் மட்டும்தான் ஒரே க்ஷேத்திரம் இந்த விஷ்ணுமாயாவிற்கு. இங்கே மட்டும்தான் அவர் விஸ்வரூப விஷ்ணுமாயாவாக எழுந்தருளியிருக்கிறார். 6 அடி உயரத்தில் பிரம்மாண்டமாக எழுந்தருளியிருக்கார். கேட்பவருக்கு கேட்கும் வரத்தை சொல்லின் வார்த்தை முடியும் முன்னே தரக்கூடிய சுவாமியாக இருக்கிறார். இந்த விஷ்ணுமாயிட்டம் வேண்டிக்கோங்க. எதை கேட்டாலும் தருகின்ற மூர்த்தி, கருணாமூர்த்தி, சக்கரவர்த்தி. மனசார வேண்டிக்கோங்க. ஓம் ஸ்ரீ பரமசிவண்ண மூன்னாம் திருக்கண்ணில் நின்று மூடலோடைய பிறந்த தேவா மூடல் பொழிச்சு நோக்கும் போல் உதய விஷ்ணுமாயாவுக்கு ஸ்ரீமடம் வந்தருளிய சக்கரவர்த்திக்கு திரிலோகமாளும் ஸ்ரீகுட்டி சுவாமிக்கு விஷ்ணுமாயாவுக்கு ஸ்ரீம் நமஹ கருங்குட்டி சுவாமினே விஷ்ணுமாயாவுக்கு ஸ்ரீமடம் வந்தருளிய சக்கரவர்த்திக்கு திலோகமாலும் விஷ்ணுமாயா சுவாமிக்கு. இந்த கால பைரவருக்கு செய்யும் பொழுது எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அதெல்லாம் சரியாயிடுது. நிறைய பேருக்கு உடல்நிலை சரியில்லாதவங்களுக்கெல்லாம் இந்த கால பைரவருக்கு பண்ணும்பொழுது உடல்நிலை சரியாயிடும். கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தால் அதெல்லாம் நிவர்த்தி ஆகிடும். இதான் கால பைரவருடைய ஸ்பெஷல். நாளைக்கு நிறைந்த சித்ரா பௌர்ணமி. நாளைய தினம் இந்த கால பைரவருக்கு ரொம்ப உசிதமான நாள். அதனால் மனசார வேண்டிக்கோங்க. ஓம். அடுத்ததாக பத்ரகாளிக்கு செய்யப்படுகின்ற ஹோமம். மனதார வேண்டிக்கோங்க. இந்த பத்ரகாளியை வேண்டுபவர்கள் வெறுங்கையோடு சென்றதில்லை. காரணம் மாந்திரிகத்தின் உச்சமாக கருதப்படுவோம் இவரா. ஓம் காளிகாய வித்மஹே வனவாசின்யாய தீமஹே தன்னோ மதான பிரச்சோதயாத் ஸ்வாஹா. காளிகாய வித்மஹே வனவாசின்யாய தீமஹே. ஸ்ரீமடத்துல ரொம்ப செல்லம்னு அறியப்படுறது யாருன்னா இந்த குபேர லட்சுமி. இந்த லக்ஷ்மியை எத்தனையோ பேர் எப்படியோ வழிபடுவாங்க. உலகத்துல லக்ஷ்மியை வழிபடாதவர்கள் யாரேனும் இருக்கிறார்களானா இல்லை. ஆனா இந்த ஸ்ரீமடத்து லக்ஷ்மிக்கு ஒரு ஸ்பெஷல் உண்டு. என்னன்னா இந்த லக்ஷ்மிக்கு மட்டும்தான் இத்தனை பவித்திரமாக நித்தியம் மல்லிகை என்ன, தாமரை என்ன, மறிக்கூடுந்து என்ன, அவ்வளோ அப்படியே என்ன சொல்றது சக்கரவர்த்தினியாக விளங்குகிறார். அப்படி ஒரு குபேரலட்சுமியை மதுரையை ஆளும் பாண்டிய நாட்டு அரசி மீனாட்சி மரி ஸ்ரீமடத்தின் அரசியாக இந்த லக்ஷ்மியை சொல்லலாம். வகையில மனசார வேண்டிக்கோங்க. கேட்பவற்றை கேட்கும் வரத்தை சொல்லின் வார்த்தை முடியும் முன்னே தரக்கூடியவள். மனசார வேண்டிக்கோங்க. ஓம் ஹிரண்யவர்ணாம் ஹரிணே தாம் சோஸ்மிதாம் ஹிரண்ய பிராகாராமார்த்தாம் ஜ்வலந்திம் திருப்தாம் வேற மகாலட்சுமி தாயாருக்கு நீ இறங்கா எனில் புகழ் ஏது. அம்பா நீ இறங்கா எனில் புகழ் ஏது. அம்பா நீ இறங்கா எனில் புகழ் ஏது. பார்க்கடலில் உதித்த திருமணியே சௌபாகியலட்சுமி நின்றன் கடைக்கணியே. அம்பா பார்க்கடலில் உதித்த திருமணியே சௌபாகியலட்சுமி நின்றன் கடைக்கணியே.
நாற்கவியும் தொழுகும் நாற்கவியும் தொழுகும் உலகோர்க்கும் மெய்ஞானியர்க்கும் உயர்வானவர்க்கும் அம்பானி இறங்கா எனில் புகழ் ஏது. குபேர மகாலட்சுமி தாயாருக்கு, விஜயலட்சுமி தாயாருக்கு, अंगारः ग्रहदोषो निर्दोषोऽस्तु उद्बोध्य स्वाग्ने प्रतिजागृह्येन मुट्टा पूर्ते सकं त्रिदेदा मयञ्जा विष्णुमाया वीर महालक्ष्मी तायाருக்கு விஷ்ணுமாயாவுக்கு விஷ்ணுமாயாவுக்கு வீர மகாலட்சுமி தாயாருக்கு மகாலட்சுமி தாயாருக்கு விஷ்ணுமாயாவுக்கு விஷ்ணுமாயாவுக்கு नक्षत्रं देवमिन्द्रियं इदमाधां विचक्षणौ हरिस्तो देवस्तु विदे अजायतः सर्वस्याब्दे सर्वस्य युद्धे सर्वमेव तेन सम्माये तं पञ्चभूतगं दन्तं पञ्चभूते तुमायमहे देवाः अमर्पयते भवोद्भवाय नमः वामदेवाय नमो नमो रुद्राय नमः कालाय नमः कलभिकरणाय नमो बलभेकरणाय नमो बलाय नमो बलप्रमथनाय नमः सर्वभूतमनाय नमो मनोन्मनाय विद्यानां ये सर्वभूतानां ब्रह्मादेव ताने पुरोहये प्रभणोदधानो ओम 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 गणपति स्वामिने नमः ओम 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 कुचिकल्प स्वामिने नमः ओम 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 विष्णुमाया स्वामिने नमः विष्णुमाया जय जय
सद्विप्राधोविपन्यबोधाग्रवागं दत्तमिन्दते विष्णोर्यत्परमं पदम्